கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமும் 40ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். எனக்கு அன்பானவர்களே, இது எல்லாம் இந்த பகுதியை யோசிப்பை குறித்து தான் இந்த நாளிலே சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இதையெல்லாம் இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 40, 14, 15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். கண்பானவர்களே, இந்த சம்பவம் நம்முடைய யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது சுயம்பாயிகளின் தலைவனும் பானபாத்திரர்களின் தலைவனும் சொப்பனம் கண்டு அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து அவர்கள் தன் கண்ட சொப்பனத்தை அவர்கள் இதற்கு அர்த்தம் தெரியாமல் இது இது என்ன காரியமோ என்று அவர்கள் பயந்து கலங்கி இருக்கும்போது, அப்பொழுது அந்த நாட்கள் அந்த இடத்துல யோசேப்பு இருந்ததுனால யோசேப்பு தான் அவர்களை எல்லாம் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய முகங்களை பார்த்து என்ன செய்கிறார்? ஏன் இப்படி கலக்கமடைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அவர்களிடத்தில் விசாரிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் கண்ட சொப்பனத்தையும் அதற்கான இப்படிலாம் இருந்தது, இது என்னவென்று தெரியவில்லை, எங்களுக்கு பயமாக இருக்குது என்று பயந்து சொன்னார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்? இந்த யோசேப்பு அந்த அவர்களுடைய சொப்பனத்தினுடைய காரியத்தை எல்லாத்தையும் கேட்டு அதற்கான அர்த்தத்தை சொல்கிறார். அப்பொழுதுதான் சொல்லிவிட்டு தான், நீங்கள் உங்களை அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யும் போது நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பார்வோனுக்கு இந்த காரியத்தெல்லாம் அறிவித்து அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த 40ஆம் அதிகாரம் 14 கடைசி பதில் பாருங்க. என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் தலைவன் இடத்துல யோசேப்பு சொல்கிறார். ஆனால் அந்த பகுதியில் இந்த 40 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கண்பானவர்களே, யோசேப்பு நினைத்திருப்பார், சரி நம்ம இருக்கிறோம், அவர் அந்த பானபாத்திரக்காரன் சொல்லிட்டு விடுதலை ஆக்கிறேன் அப்படி நினைத்திருப்பார். ஆனால் பாருங்க, இந்த பானபாத்திரக்காரன் தலைவன் என்ன செய்து விட்டான்? யோசேப்பை மறந்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் கூட நாம் ஒரு சில காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களோ இல்லை வேலை காரியங்களோ மற்ற ஏதாவது ஒரு பெரிய காரியங்களை என்ன செய்ய நம் மனிதரிடத்துல, பெரிய பொறுப்பில்லத்திலும் இல்லை அதிகார நிறைந்தவர்களிடத்திலும் நம்முடைய நெருங்கிய உறவுகளிடத்துல, அதாவது அதற்கான தகுதியுடையவர்கள் இடத்தில் நாம் என்ன செய்திருக்கலாம்? சொல்லி வைத்திருக்கும் போது அவர்கள் சில வேளையில் நம்ம கேட்டது போல் கேட்டுவிட்டு அதை என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மேல் என்ன செய்கிறார்? எல்லா காரியத்தையும் நாம் கர்த்தரிடத்தில் முதலாவது சொல்லி அவரிடத்திலே நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும் செய்வதற்கு வல்லவர். நாம் அதை யோசிக்காமல் என்ன செய்கிறோம்? சில வேளைகளிலே மனிதர்களை தேடி என்ன செய்கிறோம்? சென்று விடுகிறோம். இங்கே அந்த மனிதர்கள் மறந்தாலும் ஆனால் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். ஏனென்றால் அவன் தெய்வ பயம் உள்ளவனாக இருக்கிறான். மாத்திரமல்ல, யோசேப்பு அந்த 39வது அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆதியாகமம் 39 2வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அப்பொழுது 5வது வசனத்திலே 39 5வது வசனத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 39வது அதிகாரத்தில் 3வது இடமாக கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அப்புறம் 23வது வசனம் 39 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடி. அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே என்ன செஞ்சார்?
அவனுக்கு கர்த்தர் அவன் மேல் நினைவாயிருந்து ஏற்ற வேளையில் அவனுக்குடைய காரியங்களை எல்லாவற்றையும் சரித்தார். இங்கே இந்த மனிதன் என்ன செய்தான்? இந்த பானபாத்திரத்தின் தலைவன் மறந்து விட்டான். அப்புறமா 41 அதிகாரம் என்ன செய்யுது? 41வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் தான் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு ஞாபகமே வருது. அது எப்படி? ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுத்து அதனுடைய மீனிங்கெல்லாம் அவன் சொன்னதுனாலே தான் அது ராஜா என்ன செய்கிறார்? இது யார் சொல்வார் என்று அந்த எல்லாரையும் வர வைத்தான யாராலையும் சொல்ல முடியாது. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த எபிரேய பிள்ளையாண்டனை குறித்து அந்த நம்முடைய யோசேப்பை குறித்து எல்லா காரியத்தையும் சொல்கிறார். உடனே வரவழைத்து என்ன செய்கிறார்? அந்த ராஜா, பார்வோன் ராஜா அவனுடைய காரியத்தை எல்லாவற்றையும் சொல்லி அவனிடத்துல பட்சமாக பேசி அவனே வர சொல்கிறார். ஆனாலும் அவன் அந்த இந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? அங்கே ராஜா வர கூப்பிட்ட உடனே தாழ்மையோடு வந்து பொறுமையோடு எல்லா காரியத்தையும் சொல்கிறார் அவருக்கு. கண்மானவர்களே, இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த யோசேப்பு என்ன செய்திருக்கலாம்? நம் தலைவர் அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்தில் நாம் சொன்னோமே, அவன் வந்து எல்லா காரியத்தையும் சொல்லி சீக்கிரமாக விடு அப்படின்னு இப்படி. ஆனால் அவன் சொல்லவில்லை. இப்படி சொல்லவில்லையே அவன் நம்ம சொல்லி அவர் ஒரு முறுமுறுத்து, ஐயோ நான் இங்கே இருக்கிறேன், நான் செய்யாத குற்றத்துக்காக இங்கே இருக்கிறேன், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லை, எந்த ஒரு அமைதியாக அடங்கியிருந்தார். இங்கே சங்கீதத்தில் நாம் கூட பார்க்கும்போது சங்கீதம் 40:17 சங்கீதம் 40:17 நான் சிறுமை எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கு. தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதே தேவரும். இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அது போலதான் இங்கே யோசேப்போடு தேவன் இருந்தார். யோசேப்பை கர்த்தர் நினைத்ததினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து ஏற்ற வேளையிலே அவனை உயர்த்தினார். இதற்கு ஒரு இந்த ஏற்ற வேளையிலே உயர்த்துறதுக்கு நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். பேதுரு 2 பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பாருங்க, இங்கே யோசேப்பு அவ்வளவு அருமையாக என்ன செஞ்சார்? அமைதியாக பொறுமையாக அவர் என்ன செய்தார்? முறுமுறுக்காமல் அமைதியாக அவர் கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் கவனமாக இருந்து எந்த இடத்துல ஆண்டவர் அவரை வைத்திருந்தாரோ, எந்த இடத்துல அவன் சிறைச்சாலையில் கூட முறுமுறுக்கவில்லை. எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? பொறுமையோடு பக்குவமோடு எல்லா காரியத்தையும் அவன் இருந்து செய்ததினாலே என்ன செய்தது? அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்ற வேளையிலே யோசேப்பை உயர்த்துகிறார். அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது 41 அதிகாரம் ஆதியாகமம் 41:28 வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொன்று. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி சொல்கிறார் இந்த பார்வோன் அந்த யோசேப்பை குறித்து. அப்போ தேவன் அவனோடு இருந்ததுனாலே, அவனு தேவனுக்கு பயந்ததுனாலே அவனுக்கு ஒரு நல்ல, ஏனென்றால் இங்கே 39வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 39 இந்த 9வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்பு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம். எப்படி எந்த நேரத்திலையும், அதாவது என்ன செய்கிறார்? இந்த நேரத்தில் தான் எப்படின்னு சொல்லல, எல்லா நேரத்திலும் என்ன செய்ய தேவனுக்கு பயந்து இருந்ததுனாலே ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இந்த பார்வோனை என்ன செய்கிறார்? அவனை அந்த பார்வோன் தான் கண்ட சொப்பனத்துக்கு யோசேப்பு அதனுடைய எல்லா அர்த்தத்தையும் சொல்லி அவனை என்ன செய்கிறார்? அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 41ஆம் அதிகாரம் 40 வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்திலும் நான் பெரியவனாக இருப்பேன். பாருங்க, ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அருமையாக அவன் கர்த்தருடைய அவன் என்ன செய்யறான்? அடங்கி
எந்த விதமான முறுவறுப்பு இல்லாமல் அடங்கி இருந்ததினாலே கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஏற்ற வழியில் அவனே வைத்துக்கிறார். கண்பானவர்கள், நாம் கூட நம்முடைய நம்மளுக்கு சில காரியங்கள் தேவையாக இருக்கும்போது, இல்லை வேலை காரியங்களோ மற்ற காரியங்களோ பார்க்கும்போது நாம் என்ன செய்யறோம்? அங்கலாய்த்து அங்கெங்கே என்ன செய்கிறோம்? நாம் கர்த்தரிடத்தில் சொல்லி காரியங்களை சொல்லி ஜெபித்து நாம் இருக்கும்போது, காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். இந்த யோசேப்புடைய காரியத்தில் எப்படி நடந்ததோ விதமாக மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 16:7. நீதிமொழிகள் 16:7 பாருங்கள். நீதிமொழிகள் 16. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களுக்கும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இங்கே பாருங்கள், இந்த யோசேப்பு என்ன செய்தார்? இப்பொழுது ஆண்டவர் அவனை அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வைத்தார். அவனுடைய சகோதரர்கள், சத்ருவாக இருந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை தேடி வருகிறார்கள், சமாதானமாகிறார்கள். குடும்பமாக அவர்களை எவ்வளவு ஒரு அந்யோன்யமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிரியாக இருந்த நாம் செய்யாத குற்றத்தை கூட நம்ம என்ன எதிரியாக நம்ம நினைத்து சில காரியங்கள் நம்ம சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாம் அதற்காக நம்ம ஆண்டவரத்தில் ஜெபித்து நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வழிகள் பிரியமாக இருக்கும்போது, எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு மாத்திரம் நம்முடைய வழிகள் பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு ஐக்கியமாகும்படி சமாதானமாகும்படி செய்வார். கண்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த யோசேப்பை குறித்து இந்த 3 காரியங்களையும் எவ்வளவு அவர் எப்படி, ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். மனிதர்கள் நம்மை மறக்கக்கூடியவர்கள், கர்த்தர் நம்மை நினைக்கக்கூடியவர் என்றதாக எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பலத்த கருத்துக்களை நாம் அடங்கியிருக்கும் போது ஏற்ற வழியில் கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களும் கூட நம்மளோட சமாதானமாகும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களே நாமும் வளர்ந்து பெருகி விதமான காரியங்களிலே நிலைத்திருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.